ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். நீங்கள் பட்ட படிப்புக்கான தேர்வு எழுத செல்கிறீர்கள். வினாத்தாள் கடினமானதோடு மட்டும் அல்லாமல் கேள்விகள் நீளமானதாகவும் உள்ளது. நீங்கள் இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, முடிந்தவரை அதிக வினாக்களுக்கு விடை அளிப்பீர்கள். வினோதமான ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, பிரபஞ்சம். ஒரு புகைப்படத்தை காட்டி அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் என்று சுரேஷ் கூறினார். புகைப்படத்தில் உள்ள அந்த பெண்ணுக்கு சுரேஷ் என்பவர் என்ன உறவுமுறை? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, சகோதரர். கூற்று: ஒரு நகரத்தில் 10வது வார்டில் உள்ள அதிக மக்கள் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்படுகிறது. தொடர் நடவடிக்கை: முதலாவது, நகராட்சி 10வது வார்டை புகை போட்டு சுத்தம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவது, அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களை கொசு கடிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கும்படி மக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முதலாவது மற்றும் இரண்டாவது பின்பற்ற வேண்டும். வெள்ளை நிறத்தை நீலம் என்றும், நீல நிறத்தை சிவப்பு என்றும், சிவப்பு நிறத்தை மஞ்சள் என்றும், மஞ்சள் நிறத்தை பச்சை என்றும், பச்சை நிறத்தை கருப்பும் என்றும், கருப்பு நிறத்தை ஊதா என்றும், ஊதா நிறத்தை ஆரஞ்சு என்றும் அழைத்தால் மனித ரத்தம் எந்த நிறமாக இருக்கும்? ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, மஞ்சள். கரிசல் இலக்கியத்தில் புகழ் பெற்றவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ராஜநாராயணன். பாண்டியன் பரிசு என்னும் குறும் காவியத்தை படைத்தவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். கிறித்த வகம்பர் என பாராட்டப்படுபவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, கிருட்டினப்பிள்ளை. தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, மனோன்மணியம். உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, மலேசியா. நாட்டுப்பண் ஜனகணமனா பாடலுக்கு நாட்டியம் ஆடிய முதல் பெண். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, பாலசரஸ்வதி. காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, புலி. ஆனை மலைப்பகுதியில் வாழ்பவர்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, காடர்கள். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என கூறியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, மகாகவி பாரதியார். ஐம்பெரும் காப்பியங்களில் இடம்பெறுபவை. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற இலங்கை மன்னன். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, கயவாகு. தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, திரு வி.கே. நிகண்டு என்பது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, சொற்களஞ்சியம். இன்னா நாற்பதின் ஆசிரியர். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, கபிலர்.
கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி கொண்டல். கீழ்கண்டவற்றில் எந்த மென்பொருள் வலை சேவையகம் வெப் சர்வர் இல்லை? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி பைத்தன். கீழ்கண்டவற்றில் எது சமூக ஊடகம் இல்லை? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி EDX. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி இந்திய குடியரசுத் தலைவர். இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி விவசாய புரட்சி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1500 ஆக அதிகரித்து பின்னர் அந்த புதிய மக்கள் தொகை 12% ஆக குறைந்தது. 1500 மக்கள் தொகை கூடுவதற்கு முன்னர் இருந்ததை விட தற்போது 60 பேர் நகரத்தில் குறைவாக இருக்கிறார்கள். அந்த நகரத்தின் இருந்த மக்கள் தொகை எவ்வளவு? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 11500. ஒரு சமுதாயத்தில் 28% தமிழ் பேசும் மக்களும் 7% தெலுங்கு பேசும் மக்களும் மற்றும் 5% தமிழ் மற்றும் தெலுங்கு பேசும் மக்களும் இருக்கிறார்கள். தமிழோ அல்லது தெலுங்கோ பேசாத மக்களின் சதவீதம் எவ்வளவு? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 70%. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஏ என்ற ஒரு புகைவண்டி மும்பையிலிருந்து டெல்லிக்கும் மாலை 6 மணிக்கு கிளம்புகிறது. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பி என்ற ஒரு புகைவண்டி மும்பையிலிருந்து டெல்லிக்கும் இரவு 9 மணிக்கு கிளம்புகிறது. சி என்ற புகைவண்டி டெல்லியிலிருந்து மும்பைக்கு இரவு 9 மணிக்கு கிளம்புகிறது. டெல்லிக்கும் மும்பைக்கும் உள்ள தூரம் 1260 கிலோமீட்டர். இந்த 3 வண்டிகளும் மும்பை மற்றும் டெல்லிக்கு இடையே ஒரே இடத்தில் சந்தித்தால் சி என்ற வண்டியின் வேகம் எவ்வளவு? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 120 km/h. மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி நைட்ரோஜன். தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி லாக்டிக் அமிலம். வெப்பத்துடன் சம்பந்தப்படாத அலகு எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி ஜூல். தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு. உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு என்று கருதப்படும் போபால் விஷவாயு சம்பவத்தில் கீழ்கண்டவற்றில் கசிவான வாயு எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மெத்தில் ஐசோசயனேட். அவசர கால விடுமுறைகளை அரசு மாற்றுமுறை ஆவணச் சட்டம் கீழ் விடுவதாக அறிவிப்பதன் காரணம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ அவசர கால விடுமுறை அன்று முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு விடுமுறைக்கு மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும். இதில் எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் இல்லை? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி யுனைடெட் கிங்டம். இந்திய அரசியல் அமைப்பின் முன்னுரையில் நாம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதன் பொருள்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி இந்திய மக்கள்.
சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல் தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ண வைப்போம். தேங்க்யூ.